ஏன்னா முதல்ல நெல்சன் நான் வந்து பாட்டு எழுத சொல்லும்போது இதுக்கு ஏதாவது காசு கொடுங்க, எனக்கு என்னுடைய லிரிசிஸ்டுக்கு இது கடமையாக இருக்குது, நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நாமுத்துக்குமார் சாருக்கு இது வந்து உதவி இல்லை, இது என்னுடைய டியூட்டி. தம்பி பாட்டு நிறைய எழுதணும், அதை நாங்கள்லாம் கேட்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுடைய பிளட்ல இருக்கு, உங்களுடைய டிஎன்ஏல இருக்கும், வார்த்தைகள் தானாக வந்து கொட்டும். சார், நீங்கள் இல்லாததுனால நடக்கிற நிறையா கொடுமைகள் இருக்குது நாமுத்துக்குமார் சார். நான்லாம் பாட்டு எழுதிட்டு இருக்கேன் இப்போது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாட்டை 2 பாட்டாவது நான் கேட்டுட்டு தான் எழுத ஆரம்பிப்பேன். ஆனால் எங்கேருந்தோ ஒரு தெம்பு வரும். லவ் யூ நாமுத்துக்குமார் சார். நான் 17 வயசில் என்னுடைய அப்பா இறந்து போனாங்க. அந்த வலி எப்போவுமே உண்டு. இப்போ 23 வருஷம் ஆகுது, இப்போயும் உண்டு, இந்த செகண்ட் வரைக்கும். அதிலிருந்து ஒரு வரி என்னை ரொம்ப பாதிச்சிருச்சு. பேசி போன வார்த்தைகள் எல்லாம் காலந்தோறும் காதினில் கேட்கும், சாம்பல் கரையும் வார்த்தை கரையுமா அப்படின்ற அந்த வார்த்தை வந்து எனக்குள்ளே இருக்கிற வழியை வந்து எங்கேயோ உட்காந்து ஒரு கவிஞர் வந்து அழகாக இதை வரியாக மாற்றிட்டாரேன்னு சொல்லி அன்னையிலேருந்து அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை, ஒரு ஈர்ப்பு. அவருடைய எல்லா பாடல்களும் தொடர்ந்து கேட்டேன். அதுக்கப்புறம் அவருடைய புக்கெல்லாம் தேடி பிடிச்சி வேடிக்கை பார்ப்பவன், பட்டாம்பூச்சி விற்பவன், இதெல்லாம் தேடி படிக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி அவரோட ஒரு பெரிய கனெக்ஷன் உண்டு. ஏன்னா முதல்ல நெல்சன் நான் வந்து பாட்டு எழுத சொல்லும்போது நான் ஒரு ஜாலியான பாட்டு தான் எழுதினேன். அந்த பாட்டு வரியில் எந்த அர்த்தமும் இல்லை, ஆனால் அந்த வேலை அர்த்தம் ஆகணும்னு நினச்சேன். அதுக்கு நான் பண்ணணும்னு நினச்சது, எனக்கு வந்து இதுக்கு ஏதாவது காசு கொடுங்க, எனக்கு என்னுடைய லிரிசிஸ்டுக்கு இது கடமையாக இருக்குது, நான் அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். நாமுத்துக்குமார் சாருக்கு இது வந்து உதவி இல்லை, இது என்னுடைய டியூட்டி. இந்த நிகழ்வு கூட இது இந்த குடும்பத்துக்கு வந்து நான் கிடையவே கிடையாது. அவர் இங்கே இருக்க இயக்குநர்களுக்கு, சினிமாவுக்கு, தயாரிப்பாளர்களுக்கு, நடிகர்களுக்கு, ரசிகர்களுக்கு அவருடைய தமிழையும் அவருடைய ஆற்றலையும் கவிதையும் இங்கே கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கு திருப்பி செய்கிற ஒரு கடமை, திருப்பி செய்கிற டியூட்டி, ஒரு ட்ரிபியூட் தான் இந்த நிகழ்வு. நாமுத்துக்குமார் சார், உங்களை இந்த சினிமா மியூசிக் டைரக்டர்ஸ், இசையமைப்பாளர்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இந்த குடும்பம் ரொம்ப மிஸ் பண்ணுது. நான் ஆசைப்படுறது எல்லாமே உங்களுடைய இந்த டேலண்ட் இந்த குழந்தைங்களுக்கு வரணும். தம்பி பாட்டு நிறைய எழுதணும், அதை நாங்கள்லாம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இது உங்கள் மேலே ப்ரெஷராக வைக்கல தம்பி, நீங்கள் ஹாபியாக ஜாலியாக எழுதுங்க. உங்களுடைய பிளட்டில் இருக்குது, உங்களுடைய டிஎன்ஏல இருக்கும், வார்த்தைகள் தானாக வந்து கொட்டும். கேட்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். சார், நீங்கள் இல்லாததுனால நடக்கிற நிறையா கொடுமைகள் இருக்குது நாமுத்துக்குமார் சார். நான்லாம் பாட்டு எழுதிட்டு இருக்கேன் இப்போது. ஆனால் ஒவ்வொரு முறையும் பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி உங்களுடைய பாட்டை 2 பாட்டாவது நான் கேட்டுட்டு தான் எழுத ஆரம்பிப்பேன். அதிலேருந்து இன்ஸ்பயர் ஆகலாம், எனக்கு எழுத தெரியல, ஆனால் எங்கேருந்தோ ஒரு தெம்பு வரும். உங்களை மிஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் சார். உங்கள் லிரிக்ஸ் மாதிரி தான், உங்களை மறக்கவே முடியாது. உங்கள் வரிகள் இருக்க வரைக்கும் நீங்கள் எங்கள்கிட்ட இருந்துகிட்டே தான் இருப்பீங்க. லவ் யூ நாமுத்துக்குமார் சார். இந்த குடும்பம் இது எங்கள் குடும்பம். நிச்சயமாக உங்கள் பையன் உங்கள் பேர் சொல்கிற மாதிரி இன்னும் பயங்கரமாக வருவான். அது மட்டும் எனக்கு தெரியும். இவனோட இப்போ சில வருஷங்களாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த ஃபேமிலியோடு நான் பார்த்துட்ருக்கேன். அது மட்டும் உறுதி. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இந்த மேடை இருக்குதுன்னு நினைக்கிறேன்.